நாங்கள் இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி முன்பு ஆழமாய் படிக்காத ஒரு அசுத்தாவி, ஒரு பொல்லாதாவி, சாத்தானின் ஆவி, அதை குறித்து நாங்கள் தேவனாலே வழிநடத்தப்பட்டு இன்று வரை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன அவர் தலைப்பு கொடுக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஒருவேளை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கலாம், அல்லது அவருடைய பெயரை குறித்ததா இருக்கலாம். எனக்கு விருப்பம் அவரது பெயரை குறித்து நான் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு. இன்றைக்கு காலையிலும் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். ஸோ அதில் தொண்டை மட்டும் நிற்கிறது காய்க்கிறதுக்கு. பட் we will say your correct understanding of this last day spirit called anti-Messiah, Antichrist spirit, will affect that you will not be able to fulfill the role that God has planned for you in His kingdom. அதாவது இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி, ஆன்டி மெசாயா, போலி கிறிஸ்து என்று ஒரு ஆவி இந்த மனத்தியாலத்திலே, இந்த நாட்களிலே அது இப்பொழுதே வேலை செய்கிறது என்று யோகனான் அந்த நற்செய்தி புத்தகத்தை எழுத அறிவித்திருக்குது. முதலாம் யோகனான் 2ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் நாங்கள் வாசிக்கிறோம். 4 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி மலைத்தியாலத்தின் போலி கிறிஸ்து என்னும் ஆவி, போலி கிறிஸ்து. மெய்யான கிறிஸ்து உண்டு, மெய்யான யேசுவ மெஷாயா, போலியான யேசுவ மெஷாயா உண்டு. மெய்யான பூ உண்டு, மனுஷனாலே செய்யப்பட்ட பொய்யான பூ உண்டு. தேவனுடைய பூ ஒரிஜினல், அதுக்குள்ளே உயிர் இருக்கிறது. அது மரத்தில் இருந்த கிளைக்கு வந்து மட்டாகி பூவாகிறது. அதுக்கு உயிர் இருக்கு, உள்ளுக்கு அதனுடைய போக வேண்டிய சத்துக்கள் மரத்தில் இருந்து போய்கொண்டிருக்கும். வலது பக்கம் இருக்கிறது காப்பி, அதே மாதிரி இருக்கும், வடிவாகவோ எப்படியாக இருந்தாலும் அதற்கு உயிர் இல்லை, அது செத்தது. இதுக்கு தான் உங்களுக்கு விளங்கும்படியாக இட்ஸ் a copy of the original. இதுக்கு தான் போலி கிறிஸ்து. வெளியிலே ஒரிஜினல் மாதிரி தெரிகிறது. இந்த போலி கிறிஸ்துவின் ஆவியை குறித்த அறிவு இந்த கடைசி நாட்களிலே யேசுவை பின்பற்றும் உனக்கு மிகவும் அவசியமான ஒரு படிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு ஏனோ தானோ ஒன்று இருந்தால் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து பூமியிலே நிலைநாட்டப்பட இருக்கும் அவரது ராஜ்யத்திலே நீ சேவை செய்யும்படிக்கு இருக்கும் அந்த வாய்ப்பு உன்னை விட்டு விலகி போகலாம். நீ பிறந்த நோக்கம் வரும் ராஜ்யத்திலே யேசுவா மெஷாயா ராஜாதி ராஜனோடு அவரோடு சேவை செய்ய, ராஜாக்களாக ஆசாரியர்களாக, 2 குறிப்பான ஊழியம். ஓகே, அதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது பயிற்சிப்பிக்கப்படுகிறோம். To rule with the Messiah on earth in His kingdom
we are being trained. அவரோடு கூட எருசலேமிலே நிலைநாட்டப்படும் அவரது ராஜ்யத்திலே நாங்கள் உடன் ஊழியக்காரர்களாக ராஜாக்களாகவும், அவர் ராஜாக்களுக்கு ராஜா, அவர் பிரதான ஆசாரியர், நாங்கள் ஆசாரியர்களாக, அதுவும் ஜனங்களுக்காக பரிந்து பேசவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So get your training well. பொய்யர்கள், கள்ளர்கள், பழி வாங்குகிறவர்கள், இவைகள் யாவும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். வெளியிலே இருக்கிறவர்களை குறித்து நான் பேசவில்லை. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் யேசுவாவையும் அவரது தகப்பனையும் அறியாதவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். யேசுவாவையும் தெரியாது, அவரது தகப்பன் ஆபிரகாமின் தேவனையும் தெரியாது. யோகனான் ஜான் 16:3 இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. அதனால் தான் அவர் சொன்னார், மெய்யான ஒரே தேவனாகிய உம்மை நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்வு. சர்ச்சில் இருக்கிறதுனால யாரும் சொல்ல முடியாது நான் அவரை அறிந்திருக்கிறேன். No, no, no. No, that's deception. So இந்த அறிவு நாங்கள் இப்பொழுது படிக்கிற இந்த அவனுடைய 2 குணாதிசயங்கள், இந்த பொல்லாத ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, போலி கிறிஸ்துவின் ஆவி, போலி மெஷாயா, அது ஒரு ஆவி இப்ப வேலை செய்யுது. முதலாவது அந்த ஆவி மெய்யான யேசுவாவை எதிர்க்கும், மெய்யான தேவனுடைய ஆடுகளை எதிர்க்கும். அந்த ஆவி உண்மையான ஆடுகள், பொய்யான ஆடுகள் கிறிஸ்தவர்கள், சும்மா வந்து சபையில இருந்து போகிறவர்கள், உண்மையிலே நடக்காதவர்கள். யேசுவாவே உண்மை, யேசுவாவே தோரா, அவரே கட்டளைகள், அவரே ஜீவன், அவரே வழி, அவரே எல்லாம். தேவனண்டை சேருவதற்கு இந்த தோரா, அவரே கட்டளைகள், அவரே வார்த்தை. Alright. And so முதலாவது அவனுடைய குணாதிசயம், இப்படிப்பட்ட உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையான தேவனுடைய சபை, உண்மையான அப்போஸ்தலர், உண்மையான மேய்ப்பன், உண்மையான போதகர், டீச்சர், இவர்களை அவன் எதிர்ப்பான். தேவனுடைய வார்த்தையை எதிர்ப்பான், பாரம்பரியங்களை ஏற்றுக்கொள்வான், கிளவி கதைகளை ஏற்றுக்கொள்வான், முந்தி பொய்யாக சொன்னப்பட்ட காரியங்களை பிடித்துக் கொள்ளும்படி செய்வான். உதாரணம், செத்தபின் மோட்சம். மனுஷன் செத்ததுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. நத்திங். ஆதாம் தொடக்கம் இன்று வரை எல்லாரும் சவக்குழியிலே மரித்தவர்கள். Abraham, Isaac, Jacob, Isaiah, Jeremiah, Ezekiel, Daniel. பரலோகத்திலே இருந்து இறங்கினவரை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் யாரும் இல்லை. யேசுவா வரும்போது அவருக்குள்ளாக நித்திரை அடைந்த மருத்துவர்கள் முதலில் எழும்புவார்கள். மோட்சத்திலே இருந்து ஒருவரும் இல்லை எழும்பாங்க, சவக்குழியிலே இருந்து எழும்புவார்கள். இதுதான் வேதவாக்கியங்களின் உண்மை.
இயேசுவா சொன்னபடி கடைசி காலங்களில் கொடிய காலங்களிலே பிரசவ வேலையின் ஆரம்பித்து அதுக்குள்ள உள்ள நாட்களில் நாங்கள் ஜீவிக்கிறோம். ஓகே, வேத புத்தகத்தில் இருந்து அவரது வார்த்தையில இருந்து இந்த கடைசி மனத்தியாலத்திலே வஞ்சித்து ஊழியர்களை, கிறிஸ்தவ சபைகளை, தேவ பிள்ளைகளை அவர்கள் மெய்யாக அவரை அறிந்திருக்காமல் விட்டாலும் அறிய விடாமல் பண்ணி வைத்துக் கொண்டு, அப்படியா இருக்கும் இந்த ஆவியை குறித்து நாம் அறிந்திருக்க மிக முக்கியம். இப்பொழுது நான் கொடுக்கிற இந்த படிப்பதிலை எதிர்க்கும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அறிய வேண்டியது ஒன்று, இந்த ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களுக்கு தெரியாமலே நான் பேசும் இந்த வேத வாக்கியங்களை எதிர்க்க பண்ணுகிறது. 14 வருஷங்கள் வேத வாக்கியங்களை கெமலியல் என்கிற ஒரு வேத நிபுணர், பைபிள் ஸ்காலர் படித்த பவுல் அப்போஸ்தலன் அந்த நேரம் சவுலாக இருந்து அவன் மெய்யான யேசுவா கிறிஸ்துவின் சீஷர்களை, நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை, அவருடைய சீஷர்களை, அவருடைய ஆடுகளை எதிர்த்து அவர்களை பிடித்து சிறையிலே போட்டுக் கொண்டு தெரிந்தான். வேத வாக்கியங்களை படித்தவனாயிருந்தான். 14 வருடங்கள் ஆராய்ந்து படித்தான், வாஞ்சித்து படித்தான். விருப்பம் இல்லாம படிக்கலாமா? 14 வருஷங்கள் அப்படியாக போட்டுக்கொண்டிருந்தவன் இயேசுவா வழியிலே சந்தித்தார். ஓகே, சந்தித்து அவருடைய தகப்பன், யேசுவாவின் தகப்பன், அவன் கூறிய வார்த்தையின்படிக்கு கிறிஸ்துவை, மெஷாயாவை அவனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் பெயர் சொல்லி சொன்னார், நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற யேசுவா நான் தான். தேவனே நம் ரட்சிப்பு, அல்லது யாவே நம் ரட்சிப்பு. யேசுவாவின் பெயர் அதுதான், யாவே நம் ரட்சிப்பு. யேசுவா ஊழியம் செய்யும் நேரத்திலே பூமியிலே சீஷர்களை பார்த்து ஒரு தடவை இப்படியா சொன்னார். அதை உங்களுக்கு வாசித்து காண்கிறேன். ஏன்னா சிலருக்கு போட்டு குழப்பி எறியுது தேவனுடைய வாக்கியம், பரிசேயருக்கு குழப்பி எறிஞ்ச மாதிரி. தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்தார். தேவனுடைய வார்த்தையை, உண்மையை கொண்டு வந்த மனுஷன் அவர்தான் யேசுவா. நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஜான் 16ஆம் அதிகாரம், யேசுவா சீஷர்களுக்கு பேசுகிறார். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதிகாரங்களாக பிரித்தெடுத்தது மனுஷன். நாங்கள் அந்த இடத்துக்கு போய் ஆராய, அதான் அங்க 15 முழுவதுமாக அதுக்கு முதலும் சொல்லி கொண்டு பேசிக்கொண்டு வந்து பிறகு இந்த மனுஷன் 16 பிரிச்சு அது தொடங்குது. இவைகளையும் உங்களுக்கு சொன்னேன்னா முன்னுக்கு முழுவதையும் வாசிக்க வேணும். அவர்கள் யார்? வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்,
தேவாலயங்களிலே வீட்டிருக்கிறவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். They will be excommunicated. அதாவது அங்கத்தவர்களாக இராதபடிக்கு they will get them out. சுவிசேஷர்களை ஏனென்று பார்ப்போம். மேலும் உங்களை கொலை செய்கிறவன், சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். இன்ஃபேக்ட் 9 பேர் 12 ஒரு ஆள் தற்கொலை செய்தது. ஜான் தான் நீண்ட வருஷங்கள் இருந்து அவன் மரித்ததாக சரித்திரம் கூறுகிறது. உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். பாருங்கோ, உங்களை துன்புறுத்தி உங்களை உபத்திரவத்துக்குள்ளாக தள்ளி உங்களை சோச்சாலை விலக்கி உங்களை சில சமயம் கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தாங்கள் ஊழியம் செய்கிறோம், தொண்டு செய்கிறோம் என்கிற நினைக்கும் காலம் வரும். அப்படியாய் இந்த பேயினாலே வஞ்சிக்கப்பட்டு செய்த இந்த பரிசேர் மாதிரி இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டிலே மெய்ப்பர்களாக போதகர்களாக நிறைந்து இருக்கிறார்கள். இலங்கை, இந்தியா, எல்லா இடத்திலும். மற்றவர்களை தாக்கி கிழிச்சு தும்பாக்கி வேத காரியங்களை அறிய விடாது மற்றவர்கள் வேத எழுத்துக்களை அப்படியா செய்து மந்திரவாத ஜெபங்கள் பண்ணி அப்படியா செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. அந்த மெய்மன் இருக்கக்கூடாது, இந்த சபை இதில் இருக்கக்கூடாது, அந்த ஊழியன் நிப்பாட்டப்பட வேணும். முழுக்க ஏன் இது இப்படி செய்கிறார்கள்? அடுத்த வார்த்தை, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். மெய்யான தேவனுடைய பிள்ளைகளுக்கான உபத்திரவத்தின் காலத்திலே நாட்கள் வந்திருக்கிறது. எச்சரிப்பாயிருங்கள். ஒவ்வொருவர் யாருக்கு பின்னால போகிறாய்? உண்மையானவருக்கு பின்னாலே போகிறாயா? அவர் சொன்னபடி என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால், வார்த்தையை தியானித்து வார்த்தையை வாசித்து முக்கியமாக வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மெய்யாக என்னுடைய சிஷ்யர்கள். இந்த மெய்யான சிஷ்யர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடைய பொய்யான போலி கிறிஸ்தவர்களாலே நிச்சயமாக எதிர்க்கப்பட்டு உபத்திரவம் அவர்கள் மூலமாக வந்து இவர்கள் துன்பப்படுவார்கள். யேசுவா மெஷாயாவுக்குள்ளாக தேவ பக்தியாக, அதாவது உண்மையாக ஜீவிக்க விரும்புகிற ஒவ்வொருவரும் துன்பப்படுவார்கள். 2 திமோத்தி 2:12. I think so. I don't know whether I told you. 3:12. I don't know. Let me see. 2 திமோத்தி 3:12. 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். If we suffer with him, we shall also reign, rule with him. There is suffering for going behind Yeshua. But there is hardly any suffering for Christians going to church on a Sunday, getting back home and doing nothing. Okay.
Now, having said that, டேடியையும் மகனையும் அறியாத வேத எழுத்துக்களை வாசித்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற உலகங்கும் அநேகமான பேர்கள் 90-95 மேல they don't know daddy and they don't know the son. பவுல் அறியவில்லை, அதான் உபத்திரப்படுத்தினான். நினைச்சான் தேவனுக்கு தான் தொண்டு செய்கிறான் என்று. ஸோ நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு யாருக்கு இந்த ஞானம் கொடுப்பாரு தெரியுமா? 111 பாடல் ஒரு காடுங்கோ. I hope you are enjoying the word and growing in the word. நூற்றி 11 Psalms. பத்தாவது வசனம். Psalm 111:10. யாவைக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு. வேதம் வாசிக்கிற யாவருக்கும் புத்தி உண்டு இல்லை. கிறிஸ்தவர்கள் யாவருக்கும் புத்தி உண்டு, நல்ல புத்தி இல்லை. ராப்போசனம் பங்கு பெறுகிற யாவருக்கும் நல்ல புத்தியுண்டு இல்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற யாவருக்கு நல்ல புத்தி உண்டு, நிச்சயமாய் இல்லை. கிறிஸ்தவன் என்ற மெய்ப்பெண், போதகன், பாஸ்டர் இவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தியுண்டு இல்லை. அப்படி கூறப்படவில்லை. முதலாவது 111:10 யாவேக்கு, the most high Elohim, Yeshuaவின் daddy. When I talk about God, Elohim, I don't know, I want to say the most high. எனக்கு தெரியும் இந்த தேவர்கள் அது இது. The most high, தேவர்களின் தேவன். யாவைக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், wisdom, ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய கட்டளைகளுக்கு அடங்கி இருக்கும் யாவருக்கும், அவருடைய கட்டளைகளில் அநேக கட்டளைகளில் ஒன்று ஓய்வு நாளை அனுசரிப்பாயாக, ஓய்வு நாளுக்கு கீழ்ப்படிவாயாக. அவர்களுக்குத்தான் நல்ல புத்தி உண்டாம். யூதர்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாக சின்ன வயதில் இருந்தே அவர்கள் கீழ்ப்படிதலையும் அவர்கள் வேத வாக்கியங்களை வாசிக்கிறதிலையும் அவர்கள் அந்த சுற்றாடலிலே வளர்க்கப்படுகிறார்கள். சரி, நாங்கள் வச்சிருக்கிறது பிரஸ்ல இருக்கிற அச்சிடப்பட்ட இது. அங்கே சுருளை அப்படி
அச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வாசிக்கிறது எப்படி தெரியுமா? வலது பக்கம் இருந்து இடது பக்கம். நாங்க வாசிக்கிறது இடது பக்கம் இருந்து வலது பக்கம். ஓய்வு நாள் எல்லாம் இப்படியாக வைத்து சொல்லிக் கொடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட வார்த்தை, அவர் இருதயத்தில் இருந்து புறப்பட்ட வார்த்தை. யாவே அவருடைய பெயர், அதி உயர்ந்தவர். யாவே, யாவே. What I will be, I will be. யாவே. யேசுவோட பேர் என்ன? யா ஷுவா. ஜீசஸுக்கு அர்த்தமில்லை, இயேசுக்கு அர்த்தமில்லை. யா ஷுவா, யாவே நம் ரட்சிப்பு. இப்ப பாத்தீங்களா, அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற கீழ்ப்படுகிற யாவருக்கும், அது யாராயும் இருக்கட்டும், நல்ல புத்தி உண்டாம். I don't know if this man is writing this நல்ல புத்தி. I just want to see what actually it says over here. Psalm 110. I want to see the NASB. நாங்கள் சில பாடல்கள் எப்பொழுது மியூசிக் அதிலே நாங்கள் படிக்கிறோம் இல்லவா? யாவே பரிசுத்தரே. யாருக்கு படிக்கிறோம்? டேடி. யாவும் படிச்சதுக்கு பிறகு அதை படிக்கும் நேரம் உண்மையாக இருதயத்திலே உணர்ந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். We are singing to God Almighty, the Father of Yeshua and our Father. அப்படியே யேசுவா அவர் மூத்த சகோதரன். So it says over here in NASB, the fear of the Lord is the beginning of wisdom. Good understanding have all those who do His commandments. Good understanding. நல்ல உணர்வுள்ள ஒரு இதயம், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு இதயம் இருக்குமா அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு? பார்த்தீங்களா? This is what it says in Psalm. So we will go to our studies now. Well, முதலாம் ஜான் 2ஆம் அதிகாரம். முதலாம் ஜான் 2ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, கடைசி மனுத்தியாலம். அந்தி கிறிஸ்து, போலி கிறிஸ்து, போலி மெசாயா வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி அவன் வருகிறான், இன்னும் வரவில்லை, அது ஒரு ஆள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்த சரியான மொழிபெயர்ப்பு, even now many antichrists have arisen. எழும்பி இருக்கிறார்கள். இப்பொழுதும் அநேக போலி கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள். அப்படி என்றால் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேக பேர் எழுந்தார்கள், மடிந்து போனார்கள். அநேகர் அவர்களை பின்பற்றினார்கள், அவர்கள் மடிந்து போனார்கள்.
100 அல்ல, 200 அல்ல, அநேகம் பேர் எழுப்பினார்கள். நான் தான் வித்தியாசமான ஆண்டுகளில் நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து. யேசுவாவே இதை சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அநேகர் எழுப்பி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். I like, you know what he said, அந்த மத்தேயு 24 சில வார்த்தைகள் பிள்ளைகள், நீங்கள் அதை பார்த்துட்டு உடனடியாக அதில் போக முடியாது. ஒன்று சொல்றேன், மத்தேயு 24 சரியா? மத்தேயு. ஏனெனில் கள்ளக்கிறிஸ்துகளும், கள்ளக்கிறிஸ்து, போலி கிறிஸ்து, கள்ள மெசாயா, போலி மெசாயா சேம் தானே. போலி கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அல்லது போலி தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் இப்பாசிபிள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் யார்? மெய்யாக யேசுவாவின் ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், மெய்யாக அவருக்கு சொந்தமானவர்கள், ஏற்கனவே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், elect. chosen, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாய் என்ன நடக்குமாம்? கேட்கிறீங்களா? இது எல்லாருக்கும் விருப்பமான ஒரு காரியம். பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். எண்ணத்தினால் வஞ்சிப்பு வரும் என்றும் போட்டிருக்குது. போதனைகளினாலே வரும், பிரசங்கங்களினாலே வரும். Oh yes, wrong teaching, wrong message. போலி கிறிஸ்துகள், போலி போதகர்கள், போலி அப்போஸ்தலர்கள், போலி மேய்ப்பர்கள், போதகர்கள். ஆனால் இங்க யேசுவா சொல்றார், வஞ்சிக்கக்கூடிய பெரிய அடையாளங்களை, சும்மா அடையாளங்கள் என்று போடவில்லை. பார்த்துட்டீங்களா பிள்ளைகள்? பெரிய அடையாளங்கள், அற்புதங்கள் செய்வார்கள். யார்? போலி ஊழியர்கள், போலி கிறிஸ்துகள். நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி நேற்றைக்கு ஒரு சீனா இதிலே ஆரம்பிச்சு இப்ப இந்தியாவிலே அஸ்ஸா என்ன இடம் அது, ஆசாம், நாகாலாந்து, அதிலே இயேசு கிறிஸ்து சீன பொம்பளையா வந்துட்டாராம். இவட படத்தை போட்டிருக்குது. சரியான யோசனையும் நெருக்கமும், உலகமே தலையில நிக்கிற மாதிரியும் இருக்குது. ஆள் ஏன் பிறந்தேன் என்ற மாதிரி முகம். எப்படி பல வஞ்சிப்புகள் வந்தது 100ஆம் ஆண்டுக்கு பிறகு. 25 பாருங்க. I just like, I don't know, what a thing to say. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். I've told you before it happens. சம்பவிக்கிறதுக்கு முன்னதாக நான் அறிவித்திருக்கிறேன்.
கேட்பாங்களா? எத்தனை பேர் கேட்க இல்லை? 100ஆம் ஆண்டுக்கு பிறகு 1500 ஆண்டுகள் வரையிலே எத்தனையோ பேர் எழும்பினார்கள், இனிமேலும் எழும்புவார்கள். அந்த கிறிஸ்துவனுடைய பொல்லாத ஆவி மனுஷனுக்குள்ள பூந்து நான் தான் கிறிஸ்து, அற்புதங்கள் அடையாளங்களை செய்து செத்த நாயை எழுப்பி சில செத்தவர்களை எழுப்பி அப்படி செய்து இப்படி செய்து தெரிவு செய்யப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார் என்று நான் சொல்லல. ஆக்சுவலா இதோ முன்னதாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்திலே இருக்கிறாராம் என்று சொல்வார்களானால் அங்க போகாத போகாத. இதோ அறை வீட்டுக்குள்ள இருக்கிறார் அந்த சீன பொம்பளை மாதிரி, என்னமோ எனக்கு தெரியாது, நம்பாத. முன்னதாக சொல்லி இருக்கிறேன். எடுங்க அந்த படத்தை, மூஞ்சியை பார்க்காம. யேசுவா எப்படி வருவார்? மின்னலை போல. அந்த சின்ன பட்டையிற பேர் மின்னல் டெவில், மின்னல் டெங். நான் டெவில் என்று போட்டிருக்கிறேன். லைட்னிங் டெங், டிங் டாங் டெங். ஏன் நம்ப வேண்டாம்? முதல்ல மெய்யான அந்தி கிறிஸ்து அவன் வரவனுமே. உலகம் முழுவதையும் வஞ்சித்து எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து ஒரே மதம், ஒரே சமுதாயம், ஒரே மனித குலம். இதான் நம்ம அவங்களோட குறிக்கோள். நம்ப வேண்டாம். முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். 24, 25 யேசுவாவின் எச்சரிப்பான வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ், வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். வஞ்சிப்பு, எச்சரிப்பு, பாதுகாப்பு. காதுள்ளவன் கேட்டுக்கொள். வஞ்சிப்பு, எச்சரிப்பு, பாதுகாப்பு. ஞாபகம் இருக்கிறதா? நாங்கள் இப்பொழுது பார்க்கிறது, இந்த பொல்லாத ஆவி சபைகளுக்குள்ளே நுழைந்து நற்செய்தி என்கிற கூட்டங்களிலே வந்து பூந்து பொய்யான போலியான கிறிஸ்தவர்களை உண்டு பண்ணி, இப்படிப்பட்டவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதை யேசுவா அந்த மத்தேயு, அதற்கு எடுங்கோ, மத்தேயு 13. போலி கிறிஸ்து உடைய ஆவியை கொண்டாக்களுக்கு இந்த சிங்கக்கூட்டிகளை பார்க்கவே அல்லது தாய் சிங்கத்தை நடுக்கம் வரும். எனத்தான் இது மூத்த மகன் கூட்டிக் கொண்டு வந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் குட்டிகளும் ஒரே முகமா இருக்குது. அவர் மூத்தவரை போல ஆக வேண்டும் என்றுதான் டடியினுடைய திட்டம். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள்.
சகோதரர்களே, சகோதரிகள், மத்தேயு 13:38 நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் பிள்ளைகள், களைகள் பொல்லாங்கனின் பிசாசின் பிள்ளைகள். பார்த்தீங்களா? களைகள் பிசாசின் பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள்? சபைக்குள்ளே. அவர்களுக்கு தெரியுமா தாங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று? இல்லை, வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் யேசுவுக்கு பின்னால போறதில்லை, உண்மையிலே நடக்கிறதில்லை, கட்டளைகளுக்கு படிக்கிறது. அப்படி இருந்தும் அவர்கள் சொல்வார்கள், நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று. வஞ்சிப்பு, உருட்டும் திரட்டும் பொய்யும் களவும். ஆனால் அவர் சொல்வார், I am a Christian, I am a pastor. Oh, I am a teacher. No, I never heard about any teacher over here. கலைகள் பேயின் பிள்ளைகள். கடைசியில பேயோட போவார்கள், மனம் திரும்பி ரட்சிக்கப்படாவிட்டால். Okay, we'll get back to the teaching. So, அந்த கிறிஸ்துவின் ஆவி, போலி கிறிஸ்தவர்களின் உள்ளே இருக்கும் ஆவி, பேயின் ஆவி, அது மெய்யான யேசுவ மெசியாவை, அவருடைய ஆவியை எதிர்க்கும் ஆவி, மெய்யான தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கும் ஆவி, தேவனுடைய வார்த்தையை எதிர்க்கும் ஆவி, தேவன் நாட்டிய சபையை எதிர்க்கும் ஆவி, தேவ சித்தம் அறியாமல் தன்னுடைய சித்தத்தை, பேயின் சித்தத்தை நிறைவேற்றி வைக்க மந்திரவாத ஜபங்கள் பண்ண செய்யும் ஆவி. இவர்கள் தங்களுக்கு தெரியாமலே தேவ சித்தத்துக்கு வெளியாலே நின்று ஜபம் என்று பண்ணப்படும் முணுமுணுங்கிற மந்திரங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும் போலி கிறிஸ்துவின் பேயின் ஆவியினாலே உந்தப்பட்டு பண்ணும் மந்திரங்கள். செல்லுபடியாகாது, தேவனுக்கு அருவருப்பு. சோ இங்கே நாங்கள் 19 அதான் நாங்கள் பார்த்தோம். அதனால் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி நேரம். அந்த கிறிஸ்துகள் போலி கிறிஸ்துகள், போலியாக இருக்கும் கிறிஸ்துகள், போலி அப்போஸ்தலர்கள், போலி மேய்ப்பர்கள், போலி போதகர்கள், போலி ஊழியர்கள், போலி சபைகள், போலியான சகோதரன் எனப்பட்ட கள்ள கிறிஸ்தவன் எல்லாம் இதிலே இருக்குது. நான் இதில் இருந்து சொல்லாவிட்டால் அது சரியில்லை, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நீ போலி கிறிஸ்தவனா உண்மை கிறிஸ்தவனா என்பதை அறியலாம். இதில் இருக்கு செக். உண்மையான 1000 ரூபாய் நோட்டா அல்லது கள்ளர்களாலே அச்சிடப்பட்ட கள்ள நோட்டா? தேவனுக்கு தெரியும் எது அவருடைய நோட்டு. அவர்கிட்ட கணக்கு விட அதான் அவர்கள் நாங்கள் பேய்களை திறச்சிடும் உமது பேரில்லை. Where are you from? இங்க எங்க இருந்து பாருங்க. நாங்கள் நோயாளிகளை குணமாக்கிறோம், உம்முடைய தெருக்களிலே திக்கு தரிசனி சொன்னோம். I never knew you. உங்களை எனக்கு தெரியாது. அகன்று போ என்னை விட்டு அக்கிரமக்காரர்களே. You know what that is? அக்கிரமக்காரர்கள்
அந்தி கிறிஸ்துவின் பிள்ளைகள். அந்தி கிறிஸ்துவனுடைய பேர் அக்கிரமக்காரன். அப்படி என்றா கட்டளை இல்லாதவன். Englishல the lawless one. I will come to that. I'm not teaching about the coming Antichrist. I'm teaching about the demonic satanic spirit that is working among so-called Christians and also the Jews. இத்தகசியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் படுத்திருக்கும் நித்திரை கொள்ளும் ஏமலாந்திகளாய் இருக்கும் நேரத்திலே அவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை விதைத்து போட்டு போனான், களைகளை. வெளிப்பாயிருக்க இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். I've told you before. கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள் இன்று வரை இதை ஏற்றுக்கொண்டார்களா? எல்லாம் ஒரே நாள். Oh, we will celebrate Christmas and Easter and birthdays and New Year. We will celebrate. Oh, we're going to waiting to celebrate Christmas. யாருக்கு புத்தியுண்டு? யாவைக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், இருதயத்திலே விளக்கம், உணர்வு, புத்தி. அதான் புத்தியுள்ள ஜனம், ஞானமுள்ள ஜனம் என்று உங்களை சொல்லுவார்கள். இந்த கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலே உபாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. So what are people with that? Understanding people. அவருடைய கட்டளைகள் இயேசுவா சொன்னார், நித்திய வாழ்வு. அருளப்பர் ஜோன் 12ஆம் அதிகாரம் 50வது வார்த்தை. இது தெரியாம நீங்கள் அநேகமாக 4-5 மாதமாக பாடமாக்காம விட்டு நீங்க மறந்து போனீங்கன்னு நான் உண்மையை சொல்ல போன பாடமாக்கவில்லை. ஏதோ உங்களுக்கு படிப்பிக்கிற நேரத்திலேயே எனக்கு தெரியுது. உங்களை அநேக பேரை போல நான் பாடமாக்கிறது இல்லை. பட் நீங்க பாடமாக்க வேண்டும். Lions must do that. சில பிள்ளைகள் ஒரு புத்தகத்தை அப்படியே பாடமாக்கி போடுவார்களாம். இப்ப 1 ஜான், ஓ மை குட்னஸ், வட்டி குண்டு, அவ்வளவும் அவ்வளவுதான். ரைட் நவ் 19 இவர்கள் ஒரு காரியம் செய்தார்கள். கலைகள், போலி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவர்களுக்கு அந்த பழக்கம் இருக்காது. இவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்கள் என்றால் என்ன சொன்னான்? இதுக்கு 1ஆம் அதிகாரத்திலே
நம்முடைய ஐக்கியம் அதி உயர்ந்த தேவனோடும் அவருடைய மகனாகிய யெகோவா மெஷியா இயேசு கிறிஸ்துவோடு தகப்பனோடும் மகனோடும் தான் எங்களுக்கு ஐக்கியம். இவ்விடத்திலே சொல்றங்கள், இந்த இடத்திலே அந்த கிறிஸ்துவுக்கு பிரச்சனை யாரோடு தெரியுமா? தகப்பனோடும் மகனோடும், அதி உயர்ந்த தேவனோடும் மகனோடும். அவர்களுடைய ஐக்கியத்தோடு பிரச்சனை, அவர்களுடைய உறவோடு பிரச்சனை, அவர்களுடைய உண்மையோடு பிரச்சனை, அவர்களுடைய பிள்ளைகளோடு பிரச்சனை, அவர் நாட்டிய சபையோடு பிரச்சனை, அவர் கொடுக்கும் அவரது வார்த்தையின் உபதேசத்தோடு பிரச்சனை. நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அதாவது அவரது அடிப்படையான உண்மையின் வார்த்தையை விட்டு பிரிந்து போனார்கள். ஞாபகம் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். விசுவாச துரோகம் 325 ஏற்பட்டது. வேத வாக்கியங்களும் காணியாட்சியும் வாக்கு தத்தங்களும் ஆளுகையும் ஆராதனையும் பிதாக்களும் எல்லாம் இஸ்ராயலில் உடையது, அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இருந்தா போல 300ஆம் ஆண்டு வரையிலே பிரிந்து பிரச்சனைகள் எழும்பி கொலை செய்யப்பட்டு ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து கான்ஸ்டன்டீன் என்கிற ரோம தளபதி, the emperor of Rome at that time, அவன் ஏதோ தரிசனம் கண்டதாம் என்று ஒரு கிராஸ், அதன் மூலமாக இவர்களுக்கு கொஞ்சம் சலுகை கிடைத்து கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்கிற அந்த மதமாக இருந்த அந்த நேரத்திலே அவர்களுக்கு சலுகை கிடைத்தது. அரசாங்க மதமாக மாற்றப்பட்டு அவர்களுடைய உபத்திரவங்கள் எல்லாமே நிற்பாட்டப்பட்டது. அங்கே இருந்து தொடங்கியது வஞ்சிப்பு. யூதர்களை விட்டு பிரிந்தார்கள், வேத வாக்கியங்களை விட்டு பிரிந்தார்கள். யூதர்களுடைய தேவன் அனுசரிக்கும்படிக்கு சொன்ன அவருடைய பண்டிகைகள், 7 பண்டிகைகள், அதி உயர்ந்த தேவனுடைய கொண்டாட்டம், அதை விட்டு பிரிந்தார்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். Sukkot will be celebrated after Yeshua returns to earth. The Feast of Tabernacles எல்லாமே கொண்டாடப்படும். யேசுவா பறந்து திரிவாரா? பறந்தா தெரிஞ்சவர் குய்தெழுந்ததுக்கு பிறகு அவரும் அதிகாலையில் அப்படி இப்படி எல்லா கூட்டத்தோடுமே இருப்பார். முழு கூட்டத்தோடு செலிப்ரேஷன். அப்படியான ஒரு பூமி தான் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். நிச்சயம் நடக்கும். சௌபடி பிழையான ஆவியை கொண்டவர்கள் வெளியரங்கமாக, கிறிஸ்தவர்களாக, 1 2 5 அல்லது 10 பேர், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151
அவர்கள் மெய்யாகவே வார்த்தையினால் தொடப்படாமல் வார்த்தையானவர்களுடைய வெளிப்படுத்துதலை டடியின் இடத்தில் இருந்து பெறாதவர்கள் இருந்தா போல வெளியிலே போய் ஒன்று மாறி இருக்க இடமில்லாம தெரிஞ்சு பயங்கரமான கூட்டங்களோடு சேர்ந்து முன்னிலைமையை விட பின்னிலைமை பயங்கரமான நிலையிலே அவர்கள் மாறி போவார்கள். நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆயினும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அதாவது கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருக்கவில்லை. பின் யாருடைய ஆவி? போலி கிறிஸ்துவின் ஆவி. இப்ப விளங்குது? நம்முடையவர்களாய் இருந்திருந்தார்களே, ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்ற சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நேற்றைய தினத்தை நான் தொடங்கி உங்களுக்கு சொல்ல, வெளிப்படுத்தின புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 5 ஊழியங்கள் கொடுக்கப்பட்டது. எபேசியர் 4, 11, 12, 13. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், நற்செய்தியாளர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். ஓகே, யாஷுவா அவருடைய பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைய தம்முடைய அறிவுக்கு தக்கதாக வளர்ந்து பூரண மனுஷர்களாகும்படிக்கு இந்த 5 ஊழியங்களை கொடுத்தார். எந்த ஒரு சபையும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளின் அடிப்படையான வேத வாக்கியங்களிலே அஸ்திபாரமாக கட்டப்படாமல் கட்ட முடியாது. Nobody can start any church anywhere without the basic foundational scriptural knowledge of stones from spoken by the apostles or the prophets. அவர்கள் அறிவித்த அச்சிபார உபதேசங்கள் வார்த்தையிலே கட்டப்பட்டால் ஒழிய எந்த ஒரு சபையிலேயும் ஒரு மூல முடுக்கிலே ஒரு சந்தியிலே ஒரு காட்டுக்குள்ளே தேத்தண்ணி கடை மாதிரி போட முடியாது. அதுக்குத்தான் முடிவிலே யேசுவசன் ஐ டோன்ட் நோ யூ. அந்த 7 சபைகள் அநேகமானவர்கள் பவுல் அப்போஸ்தலனாலே பர்னபா அவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அதுக்குள்ள பலவிதமான பேய்களின் காரியங்கள் வந்து பூந்துட்டது. இப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது அப்போஸ்தலர் இதில் வெளிப்படுத்தின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் யேசுவா உயிர்த்தெழுந்தவர் சொல்லுகிறார். உன் ஊழியத்தையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் பேசுகிறவர் உயிர்த்தெழுந்த யேசுவா. இதுவரையிலும் கிறிஸ்தவர்களாலே நம்பப்பட்ட 3ஆம் ஆளாகிய ஆவியானவர் பேசவில்லை. உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிற யேசுவா. பூமியிலே ஊழியம் செய்தது மனுஷனாகிய யேசுவா. மரித்தபின் உயிர்த்தெழுந்து தொடர்ந்து ஊழியத்தை நடத்துவது சத்திய ஆவி என்றும் உண்மையின் ஆவி என்றும் உயிர்ப்பிக்கும் ஆவி என்றும் சொல்லப்படுகிற
யேசுவா மெஷாயா அவரேதான். வந்து தொட்டு பாருங்க, நானே தான். அவர் காயங்களை காண்பித்தார். மூன்றாம் ஆள் இல்லை, நான் தான். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவா நான் தான். பூமியிலே ஊழியம் செய்தது மனுஷனான இயேசுவா இப்பொழுது உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கும் ஆவியாக ஊழியம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. டாடியும் மகனுமாகிய ஒரே ஆவி, ஒரே பரிசுத்தாவி இயேசுவா மெஷியாவின் குரல் கேட்டு சபை வழி நடத்தப்படுகிறது. ஆமென். மூன்று தடவை போடப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய குரலை கேட்பாயாகி. யாருடைய குரல்? உயிர் மரித்து உயிர்த்தெழுந்த நல்ல மேய்ப்பனாகிய யேசுவா மெஷியாவின் குரல். You are happy? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்ததையும் இப்படி செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கணுமா? இப்ப சோதிக்கிற எக்யூப்மெண்ட், தேவன் கொடுத்த எக்யூப்மெண்ட் எது தெரியுமா? அவர் மெஷின் சோதிக்கிறதுக்கு ஸ்கேனிங் மெஷின். ஞாபகம் இருக்கா? ஆசீர்வாதத்தை பறிச்சு கொள்றதுக்கு ஜேக்கப் அவன் பெரிய மாற்றுகிறவன் தான். சரியோ? இவன் தகப்பன்ட்டு போயிட்டு இவன் ரஜ்ஜி அதீதுகளை ஏதோ எல்லாம் படுத்து இந்த கருவாடு மணக்கிற மாதிரி பூச்சி போட்டான் போல மேலெல்லாம். போயிட்டு தகப்பன்ட்டு ஆசீர்வாதத்தை பிறப்போனது தாய் தான் செட் பண்ணி விட்டது. தகப்பன் சொன்னார், இங்க மாமா நீ கிட்ட. கொஞ்சம் மணந்து பார்த்து, அடே ஏசாட மனம்தான் மணக்குது. ரெபேக்கா பின்னால நீங்க நாடகத்தை நடத்தி போட்டு ஏசாட மனம். ஆனா குரல் ஜேக்கப்படுதா இருக்கு. குரல் ஏசான குரல் மாதிரி இல்லை. எல்லாரும் இவருக்கு சாப்பாடு இல்லை, நல்ல விருப்பம் பண்ணபடியாய் சாப்பாடை காட்டி தானே வாழையும் பிடிச்சது. ஏதே ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது பிறகு பார்க்க ஏசா திரும்பி வந்து இவன் மனுஷன் நடுங்கி போச்சு. அப்பாருக்கு முதல் வந்து பெற்று கொண்டு போடுற ஆசீர்வாதம் முடிஞ்சது. பிள்ளைகள் உங்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் தெரியும். இப்படியாக வெளியிலே ஒரு ஆள், உள்ளே வேறொரு ஆள் காணப்படுகிறவர்கள் தான் போலி கிறிஸ்தவர்கள். போலி கிறிஸ்தவர்கள் சாத்தானின் ஆவி, போலி கிறிஸ்து என்கிற ஆவி, ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட் உள்ளே இருக்கு. வெளியான மேலுக்கு சரியான ஆடு, இடையில வாரது பொய்யான ஆடு.
ஆடு மாதிரி தெரிகிற அந்த கிறிஸ்துவின் ஆவி இடையில் அது பேசி போட்டு போயிடும். ஆனால் அது நல்ல காரியங்களையும் செய்யும், நல்ல காரியங்களை சொல்லும். அன்பு கூறுங்கள், இயேசு நல்லவர், அவர் கைவிடார், அவர் ரட்சிக்கிறார், அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். இதோ உனக்காய் கண்ணீர் விடுகிறார். சோர்ந்து போகாதே மனமே. இவன் சோதிச்சு பார்த்து கண்டுபிடிச்சுதான். ஏய், நீ அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் அல்ல, நீ அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து, அப்ப நாங்களும் அதை செய்ய வேணும். மேய்ப்பன் இல்லாதவன் தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிறவனை சோதிக்க யாருமே இல்லை. களவெடுத்தும் தெரியாது. பொய் சொல்லுகிறார்கள், களவெடுக்கிறார்கள், காரியங்களை மாற்றுகிறார்கள். அது வேத வாக்கியங்களை சொல்லுகிறார். தெரிஞ்செடுத்து தான் சொல்லுவான், மற்றது சொல்ல மாட்டான். அதான் போலி கிறிஸ்து ஆவி. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் பேரின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். யார் பேசுவது? உயிர்த்தெழுந்த யாஷுவ தி மெஷாயா, உயிர்ப்பிக்கும் ஆவியாக. அவர் யாஷுவா, நான் தான். அவர் பெயர் மாற்றப்படவில்லை. மனுஷனாக இருந்தார் மாமிசத்திலே, இப்பொழுது ஆவியாக இருக்கிறார். மற்ற ஆவிகளை போல இல்லை. ஒரு ஆவிக்கு என்னை போல சதையும் எறும்பும் இருக்காது. இங்க வாங்க, இங்க வாங்க, தொடங்கோ. கடற்கரையிலே சமைத்து கொடுத்தார். அவர்கள் வந்ததும் அந்த மீனும் ரொட்டியும் இருக்க கண்டார்கள், ஆளை காணவில்லை என்று இருக்கா. மரமெல்லாம் நோக்கி பார்த்தார்கள். பயப்பட வேண்டாம் என்ற குரல் கேட்டதா? அவர் அதில் உட்கார்ந்திருந்தார். அவர்களோடு பேசினார். என்ன மாதிரி இருக்கும் மணல்ல உட்கார்ந்து காலம சூரியன் எழும்பிக் கொண்டிருக்குது. ரொட்டியும் மீனும், அதுவும் சுட்ட மீன். சுட்ட மீன். It's a beautiful picture. பிள்ளைகள் பாருங்க, உயிர்த்தெழும்பிய யேசுவ தி மெஷாயா. நான் இதை திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி காண்பிப்பது, ஆவியானவர் 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 என்று சொல்லி மனதை குழப்பி எல்லாத்தையும் மறிய இந்த வெள்ளக்காரன் அமெரிக்க கனடாக்கள் டடி மகனும், அதாவது அதுவும் இந்த தேவனும் அவருடைய மகனும் ரெஸ்ட் எடுக்கிறாங்களாம். இப்போ காக்பிட்ல தனியா பைலட்டா இருக்கிறது 3ஆம் ஆளாகிய ஆவியானவர் அங்கே உருவாக்கிய கண்டுகுட்டி நைசியாவிலே கிறிஸ்தவர் உண்டு பண்ணின ஒரு ஆவி. அதான் இன்றைக்கு இந்த நிலையில இருக்கு. எத்தனையோ சபைகள்ல டடி இல்லை, எத்தனையோ சபைகள்ல மகன் இல்லை, எத்தனையோ சபைகள்ல டடியும் இல்லை மகனும் இல்லப்பா. Thank you. So, Allah Apostle, 2 Peter,
பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தை, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள் யெகோவாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாலே போக தொடங்கி அவருடைய ஆவியை கொண்டவர்களுக்கு யெகோவாவின் ஆடுகளுக்கு எழுதிய கடிதம். அதுல போட்டிருக்கிறேன். இந்த 2ஆம் பீட்டர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்களா? எது உங்களுக்கு ஞாபகம் வரும் பிள்ளைகள்? பாருங்க பாப்போம். தேவனையும், அது டேடி, நம்முடைய யாவை எஜமானாகிய யெகோவாவையும் மகன் அறிகிற அறிவினால் எது ஞாபகம் வருது? யோகனா 17:3. அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகப்படுகிறது. இதில் 3ஆம் ஆள் இருக்கா? பீட்டர் எழுதினாரா? இல்லை. ஏன் 2ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3ஆம் ஆள் பேதுரு தவிர்த்தார்? எப்படித்தான் கேட்பார்? ஏன் 3ஆம் ஆள் ஆவியானவரை தவிர்த்தார்? நீ எழுத வேண்டியது 3ஆம் ஆளுங்கிற ஆவியானவர் ஒரு ஆள் இல்லை. ஓகே. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். False teachers and prophets. Okay, now he is telling false prophets. உண்மையாக பழைய வால்யூம் 1, தேவனுடைய புத்தகம் வால்யூம் 1. அப்படின்னா பழைய ஏற்பாடு. வால்யூம் 2 புதிய ஏற்பாடு. வால்யூம் 1ம் வால்யூம் 2ம் எழுதினவர் டேடி தான், ஆசிரியர் டேடி. கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இல்லை. அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு யெகோவா வேற, புதிய ஏற்பாடு யெகோவா வேற. பழைய ஏற்பாடுல தேவன் கொலைகாரராக இருக்கிறார், புதிய ஏற்பாடுல தேவன் தன்மையை ஒப்புக் கொடுக்கிறார். என்ன பைத்தியம் இது! எப்படி தண்ணி இருக்கிறார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அதே மாதிரி கள்ள மெய்ப்பர்கள் இருப்பார்கள், கள்ள நற்செய்தியாளர்கள் இருப்பார்கள், பிழையான கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். I was reading a website today and this rabbi is saying these Christian scholars and all these people, பெரிய நிபுணர்கள், இவர்கள் எல்லாம் வேத வாக்கியங்களை எடுத்து யெகோவா, அதாவது யெகோவாவின் டாடி, அதுவும் இந்த தேவனும் யெகோவாவும் அவருடைய மகனும் என்ன சொல்லி இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து படித்து அதை பிடித்து கொண்டால் இவர் வழி விலகி போயிருக்க வேண்டியதில்லை. They formed another religion called Christianity. அதோடு நிற்காமல் now they follow spirituality. ஆவியகம். செவி உள்ளவன் கேட்க கடவான், உண்மை உள்ளவன் பெற்றுக்கொள்ள கடவான். உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான், யெகோவா பைலட்டுக்கு சொன்னார். இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள்
கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை ஏதுவான வசனங்களை அங்கேயும் இங்கேயும் புறக்கி எடுத்து தந்திரமாய் நுழைய பண்ணி பத்து வேத வசனங்கள் வாக்கியங்கள் உண்ட சொல்லுது. நான் அது எப்படி அடிப்படையாக வச்சு படிக்கிறது என்று இன்னொரு இதில் பார்ப்பேன். நான் இப்ப சும்மா சொல்றேன், கேட்டுக்கோ. 10 வேத வாக்கியங்கள் அல்லது 5 ஒரே காரியத்தை சொல்லுகிறது. வேறொரு இடத்திலே ஒரு வேத வாக்கியம் பவுலாலோ அல்லது பீட்டராலோ அல்லது யாரோலோ ஒரு வாக்கியம் வேறொரு அதில் முற்றிலும் மாறான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஒன்றை பிடித்துக் கொள்ளுவார்கள் என்று வரை. அதுதான் வேத புரட்டு. அவைகளை அந்த வார்த்தை அதை எடுக்கலாது. அப்ப 5 வேத வாக்கியங்களும் 10 வேத வாக்கியங்களும் பொய்யா. அநேகமாக அந்த ஒரு வேத வாக்கியம் பவுலோ யாரோ எழுதியிருக்கிறது வித்தியாசமாக. அவன் என்னத்தை குறித்து எழுதினான், எதற்கு கீழே குறித்து எழுதினான் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. அதை நிதானித்து சரியாக வேத வாக்கியத்தோடு வேத வாக்கியத்தை ஒப்பிட்டு படிக்கிறதுக்கு தந்திரமாக வேத பொருட்களை நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட இரத்தத்தை கொடுத்து மீட்டுக்கொண்ட எஜமானை மறுதலித்து யெகோவாவை மறுதலித்து, நான் அன்றைக்கும் சொன்ன டு ரிஜெக்ட், டு டினை, அப்படி என்றா என்ன கண்ணுக்கு இடங்களிலே வருகிறது மறுதலிக்கிறது. உதாரணத்துக்கு கொய்காவுண்டுக்காரர் 2 பேதுரு எடுங்க. சாரி 2 தீமோத்தேயு 2:12 இதை பாருங்கவா. எத்தனையோ காரியங்கள் முக்கியமான சொற்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்காமல் விட்டதனாலே நாம் சரியான இடத்துல இருக்கிறோமா, சரியான வழியிலே போகிறோமா, இயேசுவா எதை குறித்து பேசுகிறார், எதற்காக இப்படி சொன்னார். அப்போதைய நான் காண்பித்தேன், முன்னதாகவே சொல்லி இருக்கிறேன் வேண்டா, வஞ்சிப்பு வரப்போகுது, நடந்து கொண்டிருக்கு. I have told you before, so we have to pay attention. சில பிள்ளைகளுக்கு சில பெற்றார் சொல்லுவார்கள், இப்படி செய் ஆயிரக்கிட்ட போ அப்படி இப்படி சொல்லுவார்கள். அவர்கள் சொன்னதை சரியா கேட்க மாட்டான். அதில் போய் கையை வட்டி போட்டு அல்லது விழுந்து அப்படி செய்தோடனே பெற்றார் வந்து சில வேளையில் சொல்லுவார்கள். சில பெற்றார் ஏசுவார்கள் அல்லது கம்படுத்து சொன்னான் உனக்கு இல்லையா, உனக்கு நான் சொன்னான் கரியா சொன்ன நான். அதான் இயேசு சொன்னார், முன்னதாகவே அறிவித்திருக்கிறேன், அது வரும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், வஞ்சிக்கப்பட வேண்டாம். அப்ப இதுல பாருங்கோ, அவர் 2:12 தீமோத்தேயு அவருடைய கூட பாடுகளை சகித்தால், பாடு இருக்கு, அவருடைய கூட மோட்சத்திலே இருப்போம்.
அப்படியா? அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். எங்க எங்க? வியாழன் இல்லையா, வெள்ளி இல்லையா, பூமியில். அவரை மறுதலித்தால் நாம் அடே வேறு யாரும் இல்லை, நாம் மறுதலிக்கலாம். அவர் நம்மை கண்ணடிப்பார். அப்படியா? மறுதலிச்சா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்னென்று போட்டிருக்கு? அவரும் நம்மை மறுதலிப்பார். இந்த மறுதலிக்கிறது ஆழம். அது இது அந்த கிறிஸ்து இது முடியட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்பதான் கள்ள போசல்ல இருந்து கள்ள தீக்க தரிசி போதையருக்கு வந்திருக்கிறோம். அங்காலே இருக்கு, ஓடி போவாத தொடர்பாக்கள். ஓகே, this is good for you. அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி, பொல்லாத வஞ்சிக்கும் ஆவி, யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களையும் வஞ்சிச்சு அந்த ஆளு கூடாக மற்ற ஆக்களையும் வஞ்சிச்சு போடும். கவனமாயிரு. We will continue with that. Where are we? 2 Peter 2nd chapter. முதலாவது ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு மிக கெதியாக தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அந்த அழிவென்ற சொல்லும் பயங்கரமான சொல். அழிவை. Okay, our time is up for today. Say to it, continue. கரங்களை வைத்து Yavreka Adonai Vaishmareka Yair Adonai Panavelieka Viuneka Esa Adonai Panavelieka Vaizameka Shalom. அடோனாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யேசுவின் அதிகார பேரிலே இவைகள் உங்கள் மேல் பலிப்பதாக. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை திருப்பி பாருங்க மறுபடியும். டாடியும் மானும் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவார்கள். அதற்காக தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். அவர் உள்ளங்கையிலே எங்களை வரைந்திருக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வார்த்தைகளையும் எப்படியாவது நேரத்தை மீட்டெடுத்து அதை பார்த்துக் கொள்ளுங்க. ஒருவர் ஒரு அன்பாய் இருங்கோ.
இருதயம் திறந்து பேசுங்க, ஆவியிலே நடந்து கொள்ளுங்க. அப்படியானா வார்த்தையின் வெளிச்சத்திலே, அவரது வார்த்தை ஆவி, தாழ்மையும் இரக்கமும் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். உங்கள் உடுப்பு மாதிரி கிருபை, தாழ்மை, உண்மை, வருவேன் என்றவர் அதை சீக்கிரம் வருவார். So we say goodbye to all those abroad. இளைஞரத்தை, தகப்பன், தாயை, சகோதரர்களை, அதை யாரையோ விட்டு பிரிந்திருக்கும் உங்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும் என்பதை அறிவேன். டைம் வரும், பெரிய ஒரு நேரம் சேர்ந்து கொள்ள ஒரு நேரம். அந்த சூழ்நிலைகள், அதிலே நமக்கு பாடங்கள் உண்டு. Okay, so till we see you, so we will see you tomorrow, God willing. 100%. Till then, God bless you. Bye for now.